ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழில் கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸ்பாண்டன் என்பது எந்த இந்திய மாநிலத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பரப்புரையாகும்? பாருங்கள், சத்தீஸ்கர். ஸ்பாண்டன் என்பது சத்தீஸ்கர். ஸ்பாண்டன் என்பது எந்த இந்திய மாநிலத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பரப்புரை ஆகும்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஓகேவா, சத்தீஸ்கர். இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸ்பாண்டன் இஸ் அ கேம்பெயின் லான்ச்டு பை விச் இந்தியன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஸ்பாண்டன், சத்தீஸ்கர். ஸ்பாண்டன் இஸ் அ கேம்பெயின் லான்ச்டு பை விச் இந்தியன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்தியா, அதாவது பாரத், மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறுகிறது? எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்தியா, அதாவது பாரத், மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 1. இங்கிலீஷில் பார்க்கலாம். Which article of the Indian Constitution says India, that is Bharat, shall be a union of states? என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 1. Which article of the Indian Constitution says India, that is Bharat, shall be a union of state? எந்த ஆர்டிகிள் சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 1. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நடப்பாண்டில் 2020 வரும் உலக உணவு பாதுகாப்பு நாளுக்கான கருப்பொருள். உலக உணவு பாதுகாப்பு நாளுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி எவ்ரி ஒன் பிஸ்னஸ். ஃபுட் சேஃப்டி எவ்ரி ஒன் பிஸ்னஸ். சரியா, இங்கிலீஷில் பார்க்கலாம். What is the theme of the World Food Safety Day 2020? What is the theme of the World Food Safety Day 2020? எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா தீம் என்னென்னா ஃபுட் சேஃப்டி எவ்ரி ஒன் பிஸ்னஸ். இதிலே ஃபுட்டுன்னு வருதுன்னு பாருங்கள். ஃபுட் சேஃப்டி எவ்ரி ஒன் பிஸ்னஸ், இதுதான் இதோட தீம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெண்கள் மற்றும் சிறார்களின் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெட்லி. பெண்கள் மற்றும் சிறார்களின் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெட்லி. சரியா, இங்கிலீஷில் பார்க்கலாம். Who is the chairperson of the task force set up to examine matters regarding health and nutrition of women and children? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெட்லி. Who is the chairperson of the task force set up to examine matters regarding health and nutrition of women and children? என்ன சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ஜெயா ஜெட்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக அடல் புத்தாக்க இயக்கத்துடன் கூட்டிணைந்துள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில். CSIRன்னு சொல்லுவாங்க, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில். புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக அடல் புத்தாக்க இயக்கத்துடன் கூட்டிணைந்துள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா CSIR. சரியா, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில். இங்கிலீஷில் பார்க்கலாம். Which institution has partnered with Atal Innovation Mission to promote innovation and entrepreneurship? பார்த்தீங்கன்னா Council of Scientific and Industrial Research, CSIR. பாருங்க, அட்டல் இனோவேஷன் மிஷன் டு ப்ரொமோட் இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் வித் யார் கூடனா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதாவது CSIR. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் என்பது எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ஒரு தன்னாட்சி மிக்க சமூகமாகும்? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். பாருங்க, இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் என்பது எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் ஒரு தன்னாட்சி மிக்க சமூகமாகும் பார்த்தீங்கன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். இங்கிலீஷில் பார்க்கலாம்.
Software Technology Park of India STPI is an autonomous society under which union ministry ன்னு பார்த்தீங்கன்னா Ministry of Electronics and IT. Software Technology Park of India is an autonomous society under which union ministry ன்னு கேட்டாங்கன்னா Ministry of Electronics and IT. Next பார்க்கலாம். தனிச்சிறப்பு வாய்ந்த மாநில சுற்றுச்சூழல் மேலாண்மை கழகத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். தனிச்சிறப்பு வாய்ந்த மாநில சுற்றுச்சூழல் மேலாண்மை கழகத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இங்கிலீஷில் பார்க்கலாம். Which Indian state has launched a dedicated state environment management corporation? எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். Which Indian state has launched a dedicated state environment management corporation பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்னா ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பன்னாட்டு வானூர்தி நிலைய கவுன்சிலின் ஆசிய பசிபிக் பசுமை வானூர்தி நிலைய அங்கீகாரம் 2020 பிளாட்டினம் அங்கீகாரம் பெற்ற இந்திய வானூர்தி நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பன்னாட்டு வானூர்தி நிலையம். பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பன்னாட்டு வானூர்தி நிலைய கவுன்சிலின் ஆசிய பசிபிக் பசுமை வானூர்தி நிலைய அங்கீகாரம் 2020 பிளாட்டினம் அங்கீகாரம் பெற்ற இந்திய வானூர்தி நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பன்னாட்டு வானூர்தி நிலையம். சரியா? ஹைதராபாத் பன்னாட்டு வானூர்தி நிலையம். இங்கிலீஷில் பார்க்கலாம். Which Indian airport received the platinum recognition in the Airport Council International Asia Pacific Green Airport Recognition 2020? எந்த இந்தியன் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சரியா? பார்த்துக்கோங்க. இந்தியன் ஏர்போர்ட் ரிசீவ் தி பிளாட்டினம் ரெகக்னிஷன் இன் தி ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் ஏஷியா பசிபிக் கிரீன் ஏர்போர்ட் ரெகக்னிஷன் 2020. எந்த ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். செபியின் மீண்டும் அமைக்கப்பட்ட பண்டங்கள் பங்குகள் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் தல்வானி. பாருங்கள், செபியோட மீண்டும் அமைக்கப்பட்ட பண்டங்கள் பங்குகள் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் தல்வானி. இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்க்கலாம். Who has been named the chairperson of the reconstituted Commodity Derivative Advisory Committee? Commodity Derivatives Advisory Committee of SEBI யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் தல்வானி. பாருங்க, who has been named the chairperson of the reconstituted Commodity Derivatives Advisory Committee of SEBI யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் தல்வானி. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நைமிஷா என்பது எந்த அமைப்பால் நடத்தப்படும் ஒரு வருடாந்திர நிகழ்வாகும்? பார்த்தீங்கன்னா நவீன கலைக்கான தேசிய கலைக்கூடம். நைமிஷா என்பது எந்த அமைப்பால் நடத்தப்படும் ஒரு வருடாந்திர நிகழ்வாகும் பார்த்தீங்கன்னா நவீன கலைக்கான தேசிய கலைக்கூடம். சரியா? நவீன கலைக்கான தேசிய கலைக்கூடம். நைமிஷானா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வருடாந்திர நிகழ்வு இது. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் பார்க்கலாம். நைமிஷா இஸ் அன் ஆனுவல் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை விச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். நைமிஷானா நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.